Hi friends, welcome to Chennai Food. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சௌ-சௌ வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சௌ-சௌ வச்சு நம்ம பகோடா செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் சௌ-சௌவை கேரட் துருவலில் வச்சு துருவி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சௌ-சௌவை துருவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நான் லேசாக பிழிஞ்சிட்டு எடுத்திருக்கேன். நமக்கு தேவைன்னா இந்த தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம இந்த ரெடி பண்ணிக்கலாம். பிசறத்துக்கு இதே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் தனியாக எடுத்து வச்சுடுறேன். ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக அரிசி மாவு சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக தான் சால்ட் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், இந்த காயில் இருக்கிற ஈரப்பதமே போதும். அதையே நம்ம லேசாக பிழிஞ்சிட்டு தான் சேர்த்துருக்குறோம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அந்த காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிள்ளி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை கிள்ளி போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெயில் நான் கிள்ளி போட்டு விட்டுருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் எவ்வளோ சின்னதாக போட்டிருக்கேன்னு. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பக்கமும் வெந்துடும். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்குங்க இது. பாருங்கள், இப்போ நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிய விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் எண்ணெயிலேருந்து எல்லா பீஸுமே எடுத்துட்டேங்க. நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். இது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க. சாதாரணமாக நம்ம சௌ-சௌவை வச்சு கூட்டு பொரியல்லாம் செஞ்சால் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் தொடக்கூட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம கிறிஸ்பியாக பண்ணி கொடுக்கும்பொழுது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சௌ-சௌ பகோடா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த சௌ-சௌவை வச்சு நம்ம கூட்டு பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதையே நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.